ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, உலகம் அற்பமாய் எண்ணி ஒதுக்கப்படுகிற ஒரு 10 விஷயங்கள், 10 காரியங்கள், 10 பொருட்கள் இந்த உலகத்தை அதுதான் தீர்மானிக்கிறது. ஆனாலும் உலகத்தில் உள்ள பெரியவர்கள் யாவரும் அற்பமாக எண்ணப்பட்டு ஒதுக்கப்படுகிற ஒரு 10 பொருளை குறித்து பார்க்கலாம். குப்பை என்று தள்ளப்படுகிற அந்த குப்பை அது மடித்து எருவாய், ஆனால் குப்பை சாணம், குப்பையோடு கூட சாணம், கழிவுப் பொருட்களை சேர்த்துங்க. இதெல்லாம் மடித்து எருவாக மாறுனதுன்னா அதுதான் விளைநிலங்களுக்கு போடப்படுகிறது. நெல் விளைகிறது, கோதுமை விளைகிறது, உளுந்து விளைகிறது, சிறு பயிர்கள் விளைகிறது, எல்லா தானியங்களும் விளைகிறது. வாழை விளைகிறது, கரும்பு விளைகிறது, கடலை விளைகிறது, எள் விளைகிறது. இப்படி சகல பொருட்களும் தென்னை மரங்களில் இருந்து தேங்காய் நமக்கு கிடைக்கிறது வரையில் எல்லாவற்றுக்கும் இந்த எரு பயன்படுகிறது. இந்த எரு என்ன பண்ணுது, அதற்கு செலுத்துகிற பொழுது அற்பமாக எண்ணி குப்பையிலே வீசப்படுகிற, கூட்டி ஒதுக்கப்படுகிற அந்த குப்பை மடித்து எருவான பிறகு ஒவ்வொரு செடிகளுக்கும் கத்திரிக்காயிலிருந்து, வெண்டைக்காயிலிருந்து, சுண்டைக்காயிலிருந்து, பாவக்காயிலிருந்து, புடலங்காயிலிருந்து, கேரட், பீட்ரூட், இப்படி சகல விதமான காய்கறிகள் எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தப்படுகிற எரு உரம் எது? குப்பை. அந்த குப்பை தான். அந்த குப்பை மறு உருவமாகி உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் பலனாய் கொடுக்கிறது. நமக்கு அது பலனாய் இருக்கிறது. 3வது காரியம் பாருங்கள், கரித்துணி. கரித்துணி என்ன பண்ணுவாங்க, தூக்கி எட்டை போட்டுருவாங்க. வீட்டில் அது ஒரு இடத்துல கிடக்கும், துடப்பம் ஒரு இடத்துல கிடக்கும், செருப்பு ஒரு இடத்துல கிடக்கும். இந்த 3 பொருளையும் 3வது பொருளை வச்சுங்க. இந்த கரித்துணி ஒரு மிகுந்த ஒரு நல்ல ஒரு ஆகாரத்தை செய்து கீழே இறக்கி வைக்கும்போது, அல்லது திருமண காரியங்களில் மண்டபங்களில் டேபிளில் அமர்ந்து நம்ம சாப்பிடுகிற பொழுது அதில் சிந்திய அந்த அழுக்கை துடைப்பதற்கு, சூடாக சமைத்த பாத்திரத்தை இறக்கி வைப்பதற்கு அந்த கரித்துணி என்ன பண்ணுது, பயன்படுது. அந்த துணி இல்லாமல் வெறும் கையால் இறக்க முடியாது. ஏன்னா கை என்ன பண்ணிடும், சுட்டு வெந்து போயிடும். இது எல்லா இடங்களிலும் அது பயன்பாடு இருக்கும். அந்த பழத்துணி, அந்த கரித்துணி, துடப்பம் கூட்டி சுத்தப்படுத்துவதற்கு, ஒட்டடை குச்சி ஒட்டடை அடித்து வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு, செருப்பு நம்ம கால்களில் அணிந்து கொள்வதற்கு, முள் கல் ஏதும் குத்தாமல் நம்மளை பாதுகாப்பதற்கு, இதுவும் என்ன பண்ணுது, நமக்காக அது பயனுள்ளதாக இருக்குது. அது இல்லாமல் மனிதர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், இப்போ உலகத்தில் எல்லா பட்டி தொட்டி, சிறுநகரம் பெருநகரம் எல்லா இடங்களிலும் தூய்மை பணியாளர்கள், அவர்களுடைய பங்கு அபரிதமானது. அவர்களை பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க, பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவங்கள ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனாலும் அவங்க தான் சாக்கடை அடைச்சிக்கிச்சுன்னா இறங்கி எடுத்து விடுறது அவங்க தான். எல்லா அடைப்புகளும் எடுக்கிறது அவங்க தான். மழை காலங்களில், வெயில் காலங்களில், பனிக்காலங்களில், குளிர்காலங்களில், எல்லா நாட்களிலும் தன்னுடைய அர்ப்பணிப்பை அவர்கள் கொடுத்து இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை, இந்த கிராமத்தை, ஒரு சிட்டியையும் தூய்மையாக வைத்துக் கொள்கிறார்கள். அவங்க தூய்மைப்படுத்துகிறார்கள். இப்போ அவங்க ஒரு அந்த பங்கு. அடுத்தது பாருங்கள், விவசாயிகள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. அவர்களும் வெயில், பனி, புயல், இப்படி சகல நாட்களிலும் சேற்றில் அவங்க ஏற்பூட்டி உழுது மண்ணில் முற்றிலுமாக எல்லாவற்றையும் மண்வெட்டி கொண்டு கொத்தி எடுத்து களைகள் பறித்து முற்றிலும் சுற்றியும் என்ன வேலி அடைத்து அதை பாதுகாத்து அந்த பயிர்களை அறுவடை செய்து அரசாங்கத்திற்கு தனக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு மீதியை விற்பனை செய்கிறார்கள். அது சகல ஜனங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த விவசாயம் இல்லைன்னா எல்லாருக்கும் ஆகாரம் கிடைக்காது. கட்டிட பணியாளர்கள், இவங்க பாருங்கள், பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய நகரங்களை கட்டுவதற்கு இவங்க இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு இந்த கட்டிட பணியில் என்ன பண்ணுறாங்க, ஏறி நின்று கொஞ்சம் தான் சம்பளம் அவங்களுக்கு, ஆனாலும் தங்களை அர்ப்பணித்து அந்த வேலைகளை அவங்க செய்கிறாங்க. காவலாளிகள் பாருங்கள், செக்யூரிட்டி, காவலாளிகள், கூர்க்கா, இன்னும் சொல்லப்படுகிற அவர்களெல்லாம் இல்லைன்னு வைங்களேன், நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியாது. பணிவிடைக்காரர்கள் எல்லா இடங்களிலும், பெரிய பெரிய நகரங்களாக இருந்தாலும் இல்லை அரசியல் கட்சி தலைவர்கள் போடுகிற பந்தல், அவங்க நடத்துகிற மீட்டிங், மாநாடு, தேவாலயங்கள், எல்லா இடங்களிலும், பள்ளிவாசல்கள், நம்ம தேசத்தில் தொழுது கொள்ளுகிற எல்லா இடங்களும்
கடவுளை வழிபடுகிற எல்லா இடங்களிலும் பணியாளர்கள் இருப்பாங்க. அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே அவங்க செய்வாங்க. ஆனால் எல்லாருடைய கண்களுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய பணி வந்து அபரிதமானது. உறுதி இல்லாத மரம், அதை குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க, இது எதற்கும் ஆகாதுன்னு. ஆனால் அதை என்ன பண்ணுவாங்க, காய்ந்தோன்னே நமக்கு சமைப்பதற்கு, நம்மளுடைய தேவைகளுக்கு அந்த விறகு அடுப்புக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. களிமண் பாருங்கள், பெரிய பெரிய பில்டிங் கட்டுவதற்கு, நம்ம வீடை கட்டுவதற்கு எல்லாவற்றுக்கும் அந்த களிமண்ணை மிதித்து சரி செய்து அந்த கல்லை விறகுகளை கொண்டு அடுக்கி அதை சுட்டு களிமண்ணால் அந்த செங்கல்லை எடுக்கிறார்கள். அந்த செங்கல் சுட்டு எடுக்கப்படலைன்னா பெரிய நகரங்களோ சிறிய நகரங்களோ எந்த ஒரு வீட்டையும் எந்த ஒரு கட்டிடத்தையும் கட்ட முடியாது. ஆனாலும் இவைகள் எல்லாம் அற்பமாக எண்ணப்பட்டு ஒதுக்கப்படுகிறவர்கள், மனிதனுடைய கண்களுக்கு தெரியாதவைகள். அதிகமான பணம், காசு, செல்வம் சம்பாதிக்கிறவர்கள் இவைகள் அற்பமாக எண்ணுவார்கள். ஆனாலும் இவைகள்தான் அவர்கள் எல்லாருக்கும் உதவியாக, மிகப்பெரிய ஒரு பலனாக, நாட்டிற்கும் தேசத்திற்கும் உலகத்திற்கும் தூணாக, முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. என்ன சொல்கிறீங்க? ஆமேன்.